மில்க் கலெக்ட் பண்றதுல வந்துட்டு இன்னைக்கு எதேதேதோ இருக்கு. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆக்சுவலா என்ன மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம் ப்ராப்பரா? ம். எதெல்லாம் பண்ணக்கூடாது? பம்பிங்ல வந்து இப்போ அ ஓகே டெலிவரி பண்ண போறோம். கண்டிப்பா நம்ம ஒரு பம்ப் வாங்கணுன்ற மாரி இப்போ வந்து ஆயிடுச்சு. கண்டிப்பா எல்லாரும் பம்ப் வாங்கணுமான்னு கேட்டா, நோ. ஸோ குழந்தை நல்ல ஃபீட் எடுத்துக்கிறாங்க. நானும் அதில கம்ஃபர்டபுளா இருக்கேன்னா தேவையில்ல. இதில வந்து ஃபியர் ஆஃப் லெஃப்ட் அலோன்ன்ற மாதிரி. இப்போ எல்லாரும் வச்சிருக்காங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல. நம்மகிட்ட இல்ல. அப்ப இது இல்லன்னா திடீர்னு தேவைப்பட்டா என்ன பண்ணுவோம்? அப்டின்ற ஒரு கான்ஷியஸா மதர்ஸ் வந்து இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கண்டிப்பா இருக்கணும்னு அவசியம் இல்ல. இங்க யாருக்கு தேவை அப்டின்னா, குழந்தை மேபி நீங்க ப்ரீடெர்மா டெலிவரி பண்ண போறீங்க. சில பேருக்கு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. ஹை ரிஸ்க் மதர்ஸ். ம். மேபி ஏஜ்டா 40க்கு மேல கன்சீவ் ஆயிருக்காங்க. அ எந்த நேரம் வேணாலும் டெலிவரி போலாம். ஆ 30 வீக்ஸ்க்கு முன்னாடி கூட போலாம். பேபி வந்து என்ஐசியூல மேபி ஒரு 1 மந்த் இருக்க போறாங்க. அது முன்னாடி தெரிஞ்சிரும். ம். பிபி ஜாஸ்தி இருக்கு, சுகர் ஜாஸ்தி இருக்கு, கண்ட்ரோல்ல இல்ல, வெயிட் அதிகமா இருக்காங்க. ஸோ நான் வெயிட் அதிகம்னு சொல்றது 130 அந்த மாரி சொல்றேன். ஸோ ம். நெறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிற மதர்ஸ்க்கு டாக்டர்ஸ் ஃபர்ஸ்ட்டே ஹை ரிஸ்க் பிரெக்னன்சின்னு சொல்றாங்கன்னா, பம்பிங் வந்து போறது, சூஸ் பண்ணி வச்சுக்கிறது அண்ட் லாக்டேஷன் கன்சல்டன்ட்ஸ் பார்க்குறது. பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, லாக்டேஷன் கன்சல்டன்ட்ஸ் பார்க்குறது இம்பார்ட்டன்ட். ஹை ரிஸ்க் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டே சொல்றாங்க.